ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா ஆஃப் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ மைதா மாவை எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஊறணும், ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே பிணைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பூரணத்தை உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு தேங்காய், மீடியம் சைஸ் தேங்காய், ஒரு தேங்காய் எடுத்து அதை பூத்திருவி வச்சுருக்கேன். 150 பொரிகடலை, அதையும் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும். 50 எள்ளு, இதை வறுத்துக்கணும். தேங்காவையும் வறுக்கணும். எள்ளை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டப்பு சேர்க்கும் போது அதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். அப்புறம் தேங்காய் நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வதக்கி நல்லா ஆற வச்சுக்கிட்டோம். இதை இப்போ சேர்த்துக்கலாம். தனியாக ஒரு சட்டியில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும். இந்த பொரிகடலை மிக்ஸு, அதுக்கப்புறமா எள்ளு சேர்த்துக்கலாம். இதோட நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்பில் நான் ஒரு 1/2 கிலோ ஜீனி எடுத்திருக்கேன். நம்ம ஸ்வீட் போதுமான்னு பார்த்துட்டு நம்ம அடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனு இப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க சென்டரில். அதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி இது ஃபுல் க்ளோஸ்டில் இருக்கணும். நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க, இல்லைனா உள்ளே வச்சுருக்க அந்த மிக்ஸ் ஃபுல்லாமே வெளியில் வந்துடும், எண்ணெயில் வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி உள்ளே வச்சு நம்ம எண்ணெய் காஞ்சதும் இப்படி உள்ளே போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி பொன்னிறமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப கருகிற வேண்டாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சதுன்னே அந்த ஹீட்டில் ரொம்ப கருகிரும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறணும், அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும்.